ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய தீபத்தை தொட்ட இந்த நொடி முதலையே இனி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கப் போகுது. நீ சில காலத்திற்கு முன்பாக கேட்ட விஷயங்களும் சரி, சில மாதங்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக கேட்ட விஷயமும் சரி, நேற்று நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளும் சரி, இன்று காலையில் என்னிடம் கேட்ட உனது வேண்டுதல்களையும் சரி, எல்லாத்தையுமே இப்போது உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன். நீயே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறேன் என் செல்லமே. இனிமே நீ ஆசைப்பட்டபடி தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கப் போகுது. இனிமே உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. யாரோ தவறு செய்கிறாங்கன்றதுக்காக அவர்களையெல்லாம் திருத்த நீ நினைக்காதே என் செல்லமே. இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் யாராலும் திருத்த முயற்சி செய்யவே முடியாது. அப்படி முயன்றாலும் நீ தான் தோத்து போவ. அவர்களாகவே தானாகவே பட்டு திருந்தும்படி காலம் அவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும். அதுவரையிலும் நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும். இப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனோபாவத்தோடு நீ இரு. உன் எண்ணங்களில் புரிதல் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களெல்லாம் உனக்கு பிரச்சனைகளாக தான் தெரியும். அப்புறம் பல வருடங்களாக நீ பேசி நல்லா பழகிற உறவுகள் கூட சில நிமிடங்களில் யோசிக்காமல் உன்னை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். எண்ணங்கள் எப்போதும் யார் என்ன சொல்கிறாங்கன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவானதாக இருக்க வேண்டும். நீ அப்படி எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டினா யாராவது உன் மேலே கோபப்பட்டா கூட அதை அர்த்தமில்லாததாக நினச்சி கடந்து போயிடுவ. புரிதல் இல்லாத இடத்தில் அன்பு கூட பிரச்சனையாக மாறும் வாய்ப்புகள் இருக்கிறது என் செல்லமே. எப்போ யார் என்ன பேசினாலும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதை தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீ பதில் பேசு. அவசரமாக நீ பதில் சொல்கிறதாலையும் அவசரமாக அவர்களிடம் வார்த்தையை விடுவதாலும் என்ன சாதிச்சிட போகிற? சூழ்நிலை உன் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை உண்டாக்கிடுச்சு. இன்னும் கூட நீ அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடாது என் செல்லமே. மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையிலையும் நீ சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதுக்கு உன் மனசளவில் நீ மாறிதான் ஆகணும். சுயநலத்தோடு இருப்பவர்கள் தான் இங்கே கோபத்தோடும் ஆவேசத்தோடும் விவாதங்களை செஞ்சு தர்க்கம் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என் அன்பு பிள்ளையான உனக்கு சுயநலம் கிடையாது. நீ எல்லாரையும் அன்பாக பாசமாக தானே பார்க்குற. அப்படி இருக்கும்போது வருடங்கள் கடந்து போயிட்டதால் மட்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தாமலா போயிடும்? நிச்சயமாக உனக்கு வயசும் ஆகலை, உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமலும் போயிடாது. உன்னுடைய லட்சியங்களை எல்லாம் நீ துறந்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ எப்போது என்னை வணங்க தொடங்கினியோ அப்போதிலிருந்தே உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. அதனால தான் இப்போது இந்த அற்புத வியாழன் நாளில் ஒன்றை மனசில் நினச்சிக்கிட்டு நீ நினச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையும் பிரகாசமானதாக மாறணும்னு தீபம் ஏற்றியிருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கேன் தானே. நீ கவலையே படாத. உன் வீட்டிற்கு வெளியே அடிப்பது புயல் காற்றாகவே இருந்தாலும் கூட உன் வீட்டுக்குள்ளே நீ தென்றலாய் மனநிறைவாய் மகிழ்ச்சியோடு வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்காக அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கையை பொறுத்து தான் மகிழ்ச்சி வருமே தவிர மகிழ்ச்சி எப்போ வரும்னு வாழ்க்கை காத்திருக்காது. நீ தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மகிழ்ச்சியுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என் செல்லமே. சில பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமானால் நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோட எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே, இதை எப்படி சரி செய்ய போகிறோன்னு புரியலையே, அதை எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு எல்லா விஷயங்களுக்கும் கேள்விகளையே பதிலாக உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ளே என்ன கேள்வி இருந்தாலும் என்ன குழப்பம் இருந்தாலும் அதை உன் சாயப்பா என்கிட்ட என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. ஜான் ஏறுனா முளம் சறுக்குங்கிறது போல தானே உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்காக முன்னேறி முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பின்னுக்கு பிடிச்சி இழுக்குது. அதனால தான் எதை செய்ய போனாலும் பதட்டமாகி கவலைப்படுகிறாயா? கலங்காதே, இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்.